ஒரு சி ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் இந்த சி ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் டாபிக். ஸோ ஒரு ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளே ஓனாக வந்து ப்ரோக்ராமை எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சி ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்கிற செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் செக்ஷன். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் கொடுப்போம். ஸோ அடுத்த செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் செக்ஷன் அல்லது ஹெடர் செக்ஷன். இந்த லிங்க் செக்ஷனில் நம்ம வந்து ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஸோ அடுத்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் செக்ஷன். ஸோ இந்த டெஃபினிஷன் செக்ஷன் வந்து நாம் ஒரு கான்ஸ்டன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். ஸோ இந்த குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷனில் நம்ம வந்து வேரியபிளை வந்து அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வந்து இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணுவோம். அடுத்தது நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் தான் பை டிஃபால்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா சப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த சப் ப்ரோக்ராம்ஸை நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு செக்ஷன் பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாக்குமெண்டேஷன் செக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்டேஷன் செக்ஷன். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமுடைய நேம் கொடுக்கலாம், அல்லது அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோக்ராம் எப்போ க்ரியேட் பண்ணோம், அதாவது டேட் ஆஃப் க்ரியேஷன், அப்புறம் அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு டாக்குமெண்டேஷன் செக்ஷன்ஸில் நம்மளால் பண்ணிக்க முடியும். நேம் ஆஃப் த ப்ரோக்ராம், டேட் ஆஃப் க்ரியேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து டாக்குமெண்டேஷனில் பண்ணுவோம். ஸோ இந்த டாக்குமெண்டேஷனோட பர்பஸ் என்னென்னா, இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து அந்த ப்ரோக்ராமை பார்க்கும் பொழுது இந்த வித் த ஹெல்ப் ஆஃப் டாக்குமெண்டேஷன் மற்றவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் என்ன, யார் க்ரியேட் பண்ணால், என்ன பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணாங்க, எப்போ க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணலாம். நம்மளால் ரெண்டு விதமாக கமெண்ட் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ். அடுத்தது மல்டி லைன் கமெண்ட்ஸ். சிங்கிள் லைன் கமெண்ட்ஸை நாம் வந்து டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நாம் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுப்போம். மல்டி லைன் கமெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் ஸ்டார், அதுக்கப்புறம் முடியும் போது ஸ்டார் ஸ்லாஷ், இப்படி வந்து நம்ம கொடுத்து நம்ம கமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் வித் த ஹெல்ப் ஆஃப் கமெண்ட்ஸ் நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணிக்க முடியும். ப்ரோக்ராமோட நேம் கொடுத்துக்கலாம், டேட் ஆஃப் க்ரியேஷன் கொடுத்துக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் நம்ம கொடுக்குற விஷயங்களுக்கும் நம்ம ப்ரோக்ராமுக்கும் டைரெக்டான கனெக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. கம்பைலர் வந்து இதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ரஃப்பாக எடுத்துக்கும், இதை ப்ரோக்ராமோடைய ஒரு பாகமாக கன்சிடர் பண்ணிக்காது. அடுத்த செக்ஷன் நாம் வந்து லிங்க் செக்ஷன் சொல்லுவோம். இதவே நம்ம வந்து ஹெடர் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிங்க் செக்ஷனில் நம்ம வந்து ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணோம். இந்த ஹெடர் ஃபைல்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ப்ரீடிஃபைண்டாக நமக்கு வந்து நிறைய ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குது. நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா stdio.h. இந்த stdio.h ஹெடர் ஃபைல் வந்து நாம் வந்து இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனுக்காக பயன்படுத்துவோம். அடுத்தது conio.h, இதை வந்து கன்சோல் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து math.h. பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த ஹெடர் ஃபைல்ஸ் மூலிமா பண்ணிக்க முடியும். அடுத்தது string.h. ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்ட்ரிங்கை வச்சுக்கிட்டு நம்மளால் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் string.h. எப்படி நம்ம ஹெடர் ஃபைல்ஸை வந்து நம்ம ப்ரோக்ராமோட இன்க்ளூட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா #include file.h. இந்த file.hக்கு ரீப்ளேஸ்டாக நம்ம வந்து stdio.h, conio.h, math.h இந்த மாதிரி ஹெடர் ஃபைல்ஸை கொடுத்துக்க முடியும். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் stdio.h எப்படி கொடுத்துருக்கேன்னா #include stdio.h. நெக்ஸ்ட்டு #include conio.h, #include math.h, #include string.h. இந்த மாதிரி ஹெடர் ஃபைல்ஸை நம்ம வந்து #include அப்படிங்கிறதோடைய அட்டாச் பண்ணி நம்ம ஹெடர் ஃபைல்ஸாக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு ஹெடர் ஃபைல்ஸ்லையும் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஹெடர் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ stdio.h ஹெடர் ஃபைல்ஸை எடுத்துக்கும். இந்த stdio.h ஹெடர் ஃபைலை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேசிக்கான இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த ஹெடர் ஃபைல்ஸோடைய ஹெல்ப் மூலிமா தான் நம்ம பண்ணுவோம். இதில் நம்மளால் printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும், அப்புறம் scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பட் பேசிக்காக நம்ம வந்து printf scanf ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்த ஹெடர் ஃபைல் conio.h. இந்த conio.h மூலிமா நம்ம வந்து
கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது getCH ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாம வந்து math.h. ஸோ math.h வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த math.h வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறது, அடுத்தது சைன் காஸ் டேன் இந்த மாதிரியான ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது, அடுத்தது பவர் ஃபங்க்ஷன் வந்து பவர் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த math.h யூஸ் பண்ணி நாம் பண்ணிக்க முடியும். அடுத்தது string.h. ஸோ string.h பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் காப்பி, ஸ்ட்ரிங் கம்பேரிசன், ஸ்ட்ரிங் அப்பர், ஸ்ட்ரிங் லோவர், இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே string.h யூஸ் பண்ணி நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஹெடர் ஃபைல்ஸ். இன்னும் நிறைய ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குது, பட் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஹெடர் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா stdio.h, conio.h, math.h அண்ட் string.h. ஸோ நமக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஹெடர் ஃபைல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்குவோம். ஸோ அடுத்த செக்ஷன் டெஃபினிஷன் செக்ஷன். ஸோ டெஃபினிஷன் செக்ஷன் வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்க சான்ஸ் கிடையாது. நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்ஸ் வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது மட்டுமே நம்ம வந்து டெஃபினிஷன் செக்ஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெஃபினிஷன் செக்ஷனை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் டிஃபைன். ஸோ ஹெடர் ஃபைல்ஸ் நம்ம என்ன பண்ணோம், ஹேஷ் இன்க்ளூட் அதனுடைய ஹெடர் ஃபைலோட நேம் கொடுத்தோம். பட் இங்கே வந்து டெஃபினிஷன் செக்ஷனில் இந்த ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ் ஹேஷ் டிஃபைன் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணுவோம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் எ கான்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஹேஷ் டிஃபைன் பை 3.14. ஸோ பையோட வேல்யூ வந்து 3.14. இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஒரு ப்ரோக்ராமில் இப்படி நான் ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணேன்னா அதனுடைய வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். இட் கேனாட் பி சேஞ்ச்டு. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து இந்த டெஃபினிஷன் செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபைன் கோட் 7. ஸோ கோடோட வேல்யூ 7, அதை யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் வந்து டெஃபினிஷன் செக்ஷன். ஸோ அடுத்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். ஸோ இந்த குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷனும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு செக்ஷன். ஸோ இந்த குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷனில் நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிள்ஸ் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குளோபல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த குளோபல் டிக்ளரேஷன் எங்கே இருக்கும், இந்த குளோபல் வேரியபிள்ஸை எங்கே கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிக்ளேர் வேரியபிள் அவுட் சைட் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே அல்லது மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே நாம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இந்த குளோபல் செக்ஷனில் நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிள்ஸை த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எங்கே வேணாலும் எந்த ஃபங்க்ஷனில் வேணாலும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போது நாம் ஒரு குளோபல் வேரியபிளை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ குளோபல் வேரியபிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் நாம் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து int x = 10 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ int x = 10 அப்படிங்கிறத என்னால் மெயின் ஃபங்க்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும், அல்லது ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருந்தால் அங்கேயும் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மொத்த ப்ரோக்ராமில் எனக்கு எங்கே தேவைப்பட்டாலும் இந்த எக்ஸுங்கிற வேரியபிள், அதாவது குளோபல் வேரியபிளை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்போ அந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் முடியுதோ அது வரைக்கும் அதனோட லைஃப் டைம் இருக்கும். இதுதான் வந்து குளோபல் டிக்ளரேஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன். ஒரு ப்ரோக்ராம் சி ப்ரோக்ராமில் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் பை டிஃபால்ட்டாகவே ஃபஸ்ட்டு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்போவுமே ஸ்டார்டிங்கில் ஒரு சி ப்ரோக்ராம் ரன் ஆகும் பொழுது ஃபஸ்ட்டு இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து தான் நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இருந்தால் நம்ம வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன் கால் இதெல்லாமே நம்ம வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனில் தான் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து சப் ப்ரோக்ராம் செக்ஷன். இதை வந்து ஃபங்க்ஷன் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபங்க்ஷனா என்னென்னா டிவைட் அ லார்ஜ் ப்ரோக்ராம் இன்டூ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது, சரிங்களா? ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அந்த 100 லைன்ஸ் ஆஃப் ஒரு லார்ஜ் ப்ரோக்ராமை நம்மளுடைய காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கணும், அந்த ப்ரோக்ராமுடைய காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பெரிய ப்ரோக்ராமை சின்ன ஃபங்க்ஷன்ஸாக நம்ம பிரிச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ணும் பொழுது, அதாவது டிவைட் பண்ணும் பொழுது நம்மளால் அதை வந்து ஈஸியாக எந்த காம்ப்ளெக்சிட்டியும் இல்லாமல் நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் இருந்தால் நம்ம பர்டிகுலராக அந்த ஃபங்க்ஷனில் மட்டும் நம்ம போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிறீங்க, இன்புட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு மேனிப்புலேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அவுட்புட்க்கு ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இன்புட்டில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்புட் செக்ஷனில் மட்டும் அது இன்புட் ஃபங்க்ஷனில் மட்டும் போய் பார்த்தா ஓகே.
அதே அவுட்புட் ஃபங்க்ஷனில் ஒரு ப்ராப்ளம்னா அவுட்புட் ஃபங்க்ஷனில் மட்டும் போய் என்ன எரர்னு ஃபைண்ட் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸை லார்ஜ் ப்ரோக்ராமை நம்ம ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸாக க்ரியேட் பண்ணும்பொழுது நம்மளால் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சப் ப்ரோக்ராம் அல்லது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா என்க்ளோஸ்டு வித்தின் கேர்லி பிரேசஸ். ஸோ கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி அதாவது கேர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனும் நம்ம வந்து கேர்லி ப்ராக்கெட்ஸ் வச்சு தான் கிரியேட் பண்ணியிருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து சம் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸுக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ இன்ட்டு சம் இன்ட்டு ஏ இன்ட்டு பி இதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஏ ப்ளஸ் பி ரெண்டையும் ஆட் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன். நான் சம் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம இது எல்லாமே ஒரு மொத்த ஸ்ட்ரக்சரையுமே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். இது வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷனை சேர்ந்தது. அடுத்தது ஹேஷ் இன்க்ளூட் stdio.h இது வந்து லிங்க் செக்ஷனை சேர்ந்தது. ஓகேங்களா? ஸோ லிங்க் செக்ஷனில் நம்ம வந்து ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுப்போம். அடுத்தது டெஃபினிஷன் செக்ஷன். ஸோ டிஃபைன் பை ஈக்குவல் பை 3.14. ஸோ அப்போ இது வந்து டெஃபினிஷன் செக்ஷன். அடுத்தது நான் வந்து ஒரு டிக்ளரேஷன் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 இது வந்து ஒரு குளோபல் டிக்ளரேஷன். ஓகேங்களா? என்னால் அந்த குளோபல் டிக்ளரேஷன் அந்த குளோபல் வேரியபிளை த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் முழுக்க என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனை நான் வந்து 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்ட் ஏ கமா பி அப்படின்னு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏவோடைய வேல்யூ 10ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பியோடைய வேல்யூ 20ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் இது 2 ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சப் ப்ரோக்ராம் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சப் ப்ரோக்ராம் வந்து இன்ட் சம் ஆஃப் இன்ட் ஏ இன்ட்டு பி நான் வந்து 2 ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து சப் ப்ரோக்ராம். ஸோ இந்த வீடியோ முழுக்கவே நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஒவ்வொரு செக்ஷனும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். டாக்குமெண்டேஷன் செக்ஷன்லேருந்து சப் ப்ரோக்ராம் வரைக்கும் ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம வந்து வித் ஒரு எக்ஸாம்பிளோடைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் சி ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோவை பார்க்கலாம். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.